இந்த சம் பாருங்க 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின், அதாவது இல்லைன்னா அசல் கொடுக்கல, நம்ம அந்த அசல் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த அசல் ஒரு தொகையின் தனி வட்டி 90 எனில் அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 9% வட்டி விகிதம் எனில் தனி வட்டி என்ன அப்படின்னு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தனி வட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அசல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நெக்ஸ்ட் எதுவும் செய்யலாம். ஓகேவா? இப்போ அசல் கண்டுபிடிக்கிறதுனா தனி வட்டி ஃபார்முலா போட்டுக்கலாம். S = PNR by 100. ஓகேவா? நம்ம S என்ன கொடுத்துருக்காங்க 90, P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். N என்ன கொடுத்துருக்காங்க 3 ஆண்டுகள், R என்ன கொடுத்துருக்காங்க 6%. இது அப்படியே ஃபார்முலா போடலாம். 90 = P × 3 × 6/100. ஸோ நமக்கு வந்து அசல் தான் கண்டுபிடிக்கணும். P எந்த பக்கம் வச்சுக்கலாம், இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டதெல்லாம் 90 × 100, கீழே இருக்கிறது மேலே வந்துடும் 100, மேலே இருக்கிறது கீழே இங்கே வந்துடும் 3 × 6. ஸோ இதை அடி கொடுத்துக்கலாம். 1 3 3 9 1 6 5 30 சைடில் இருக்கும். 5 × 100 P பெருக்கா என்ன வரும் 500 வரும். ஓகேவா? ஸோ அசல் என்னது 500. இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அதே தொகைக்கு 6 ஆண்டுகள் சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போ அசல் என்னது இந்த தொகை தான் தனி வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது இதே ஃபார்முலா தான். இல்லை P என்ன கொடுத்துருக்காங்க 500, N என்ன கொடுத்துருக்காங்க 6 ஆண்டுகள், R என்ன கொடுத்துருக்காங்க 9%. ஓகேவா? இது அப்படி ஃபார்முலா அதே ஃபார்முலா போட்டுக்கலாம். என்ன 500 P, N என்ன கொடுத்துருக்காங்க 6, R என்ன கொடுத்துருக்காங்க 9/100. இதை அடி கொடுத்துக்கலாம். ஸோ 5 30 பெருக்கல் 9 பெருக்கல் என்ன வரும் 9 27. ஸோ ஆன்சர் என்ன 270. ஆன்சர் B தான் சரியான ஆன்சர்.